காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்தியா முழுமையாக தெரிந்த முகம்ன்றது ராகுல் அண்ட் பிரியங்கா. மல்லிகார்ஜுன கார்கே வந்து காங்கிரஸ்காரனுக்கு வேணா தெரியும், ஆனால் பொதுமக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தெரியாது. இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு முகமாக ராகுலும் பிரியங்காவும் இருக்கிறது வந்து ரொம்ப காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம். அதை இப்போ டிஎம்கே மட்டும் எதிர்ப்பாக காட்டினா இப்போ அதிமுகவும் எதிர்ப்பாக காட்டட்டும். பிஜேபி ஏடிஎம்கே எப்படி திமுக தாக்குதோ அதற்கு இணை அவங்களும் தாக்க ஆரம்பிப்பாங்க. நரேந்திர மோடி 2 பேரையும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டெப்டி சிஎம், நீங்கள் சிஎம் இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதையும் கேட்டுட்டு இருந்தாரா இல்லையா? அப்போ ஓபிஎஸை வந்து ரொம்ப தொல்லை கொடுத்தோடனே பொதுக்குழு ஃபுல்லாக பொதுக்குழு கூட்டினாலும் காசு கொடுத்தாருன்னு வைங்களேன். பொதுக்குழுலாம் ஒரு மனதாக தீர்மானம் யாருக்கு நிறைவேற்றினாங்க? இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர்னு பண்ணாங்களே. அந்த வாய்ப்பு ஏன் வந்து அதை ஓபிஎஸ் பயன்படுத்திக்கல? வணக்கம் சார். வணக்கம். பீகார் சட்டமன்ற எலெக்ஷன் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சட்டமன்ற எலெக்ஷன் அவங்க மாநில தேர்தல் மட்டும் கிடையாது, அதை வச்சு பல்வேறு மாநிலங்களில் ஒரு தாக்கம் ஏற்பட போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நினைக்கிறேன். பிஜேபி வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? சரி, இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. என்னதான் மக்களுக்கு வந்து பணம் கொடுத்தாலும் 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவோர்ன்றதா இருக்குது. அந்த பணமெல்லாம் வந்து எடுபடலை அப்படின்றது நம்ம ஓவராலாக பார்க்க முடியாது. ரெண்டாவது ராகுல் காந்தி அங்கே வந்து ஓட்சோரிக்கின்ற கேம்பெயின் நடத்தினார். அந்த கேம்பெயின் அங்கே வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஸோ இப்போ ஓவராலாக இந்த இந்தியா பிளாக் மேலே உள்ள நம்பிக்கை நேஷன் வைடாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இன் அ வே இட் இஸ் பிஜேபி இஸ் வின்னிங், வி ஹேவ் டு அக்செப்ட் தட். கண்டிப்பாக அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சார், எந்த இடத்துல தப்பாக போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து ராகுல் காந்திக்கு ஒரு பின்னடைவாகவே இருக்குது. இப்போ பாராளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், இதுவுமா இருக்கட்டும், அவரால் பெருசாக கோப்பு பண்ண முடியல. அவரும் முடிஞ்ச அளவு ஏதோ பண்ணுறாரு. என்ன பாஜக எந்தெந்த மாநிலங்கள் எப்படி ஓட் வந்து லாபி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. அவர் எந்த லேக் ஆகுறாரு? இல்லை, அவர் வந்து அவரை நம்புவதற்கு காங்கிரஸ்லேயே ரெடியாக இல்லை. ஓகே, அதுதான் அங்கே இஷ்யூ. அவர் ஒற்றை மனிதனா ஒரு ஒரு நல்ல தலைவராக இவால்வ் ஆகிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு போதிய சப்போர்ட் அங்கேருந்தே கிடைக்கிறது இல்லை. அதுதான் அங்கே பெரிய இஷ்யூ. ஓகே சார். அடுத்தபடியாக அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷனில் ராகுல் காந்தி இன்னும் நல்லா ஃபுல் ஃப்ளெட்ஜாக வரணும் அப்படின்னா அவங்க கட்சியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தியை காங்கிரஸ்காரர்களே நம்பணும். இஸ் a வெரி குட் லீடர் அப்படின்றத நம்பணும். அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. ஸோ ஒருவேளை அங்கே அந்த ஃபேமிலி கண்டினியூ பண்ணுறதுனால அவங்களே ஒரு அதிருப்தியில் இல்லை, ஃபேமிலின்றதை அங்கே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்தியா முழுமையாக தெரிந்த முகம்ன்றது ராகுல் அண்ட் பிரியங்கா, ரைட்டுங்களா? வேற எந்த மல்லிகார்ஜுன கார்கே வந்து காங்கிரஸ்காரனுக்கு வேணால் தெரியும், ஆனால் பொதுமக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தெரியாது. ஸோ அங்கே வந்து இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு முகமாக ராகுலும் பிரியங்காவும் இருக்கிறது வந்து ரொம்ப காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம். அதை இந்த காங்கிரஸ்காரர்களே ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அங்கே பிரச்சனை. அதுதான் அங்கே பிரச்சனை சார். இப்போ அந்த எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு 6 மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற எலெக்ஷன். எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, பிஜேபி வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இன்னும் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்றது. ஸோ அந்த மாநிலத்தோட வெற்றி பாஜக தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு என்ன தோணுது? இல்லைங்க, அதை பிஜேபியை நம்ம கணக்கில் போடணும். இவங்க போட்டிருக்காங்களா ஒரு சில கணக்குகள். 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பிங்க் பஸ் விட்டுருக்கோம், இதெல்லாம் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. அது அங்கே எடுபடலையே, பீகார்ல எடுபடல. 10,000 ரூபாய் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு தொழில் முனைவர் ஆக்குறோம், உங்களுக்கு இன்கம் உறுதி பண்ணணும்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்ததே அவுட் ஆயிடுச்சு. இங்கே 1000 ரூபாய் கொடுத்து எப்படி ஹிட் ஆகும்? ஸோ அது ஒரு பெரிய மிஸ்கால்குலேஷனாக அமையும்னு நினைக்கிறேன் நான். ஆன்டி இன்கம் ஒரு ஆளும் அரசுக்கு எதிராக பீகாரில் இருந்த மனநிலை தான் தமிழ்நாட்டிலையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அந்த மனநிலை தான் இருக்குன்னு இப்போ பல்வேறு அவங்க கால்குலேஷனாக போட்டிருப்பாங்க. ஒரு அருண்ராஜ் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கே அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. என்ன 1000 ரூபாய் ஸ்டாப் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லை, அருண்ராஜ் அவர்கள் பேசியது எப்படி அதை மாற்றி சொல்லுவாங்க, திருச்சி விட்டு சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் சொல்வது வாக்குக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற அந்த லஞ்சத்தை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்ப இவங்க மகளிர் தொகையை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு இவர் மாத்தி விடுறாங்க. இந்த வேலை திமுக சூப்பரா பண்ணும்.
சரிங்களா? அதனால எந்த இதுவும் இல்லைன்றீங்க சார். அதே மாதிரி இப்ப எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஜய் அவர்கள் அவரு தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுட்டாரு. இப்ப யாருமே எதிர்பார்க்காத விதமா சில பேர் எதிர்பார்த்தாங்க. அதிமுகவோட தலைவர்கள், மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் விஜய்க்கு அகேன்ஸ்டாவும் கருத்து வெளியிடுறாங்க, டிவிக்கு விமர்சிச்சு கருத்து வெளியிடுறாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்கலாம்? நல்லதுதான் அது, விஜய்க்கு நல்லது. ஏங்க அதாவது எதிர்ப்புகள் வர வரதாங்க வந்து ஒருத்தன் வந்து மேலே வர முடியும். இப்போ டிஎம்கே மட்டும் எதிர்ப்பை காட்டினா இப்போ அதிமுகவும் எதிர்ப்பை காட்டட்டும். பிஜேபி ஏடிஎம்கே எப்படி திமுக தாக்குதோ அதற்கு இணை அவங்களும் தாக்க ஆரம்பிப்பாங்க. இது தெரிஞ்சது தானே சார். அதிருப்தியில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார் அதிமுக காரங்க? ஏன்னா முதல் இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு கொடி பறக்குதுன்னா சொன்னாரு. இல்லை, அவரே தான் சொன்னார், நாங்கள் எந்த வித பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு அவரே தான் சொல்லிட்டார்ல. தாவேக்கா கூட நாங்கள் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலை, நான் சும்மா அது கொடி பறக்குதுன்னு சொன்னேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அதை பியாண்ட் தட் அதை போயிட்டு இது பண்ணுறதுல அர்த்தம். சார் இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கொஸ்டின் தான் அது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய பதில் சொல்லிட்டீங்க, அமித்ஷாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. பட் இருந்தும் சில மனிதர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அமித்ஷா வந்து இனிமேல் பீகார் எலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வருவார், சிபிஐ அவர் கையில் வச்சுட்டு விஜயா எப்படியாவது டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே அவர் அதிமுக கூட்டணிக்குள்ளே வர வச்சிருவார். எதுக்குங்க வர வைக்கணும்? எனக்கு புரியல. அது எதுக்கு இவர் போகணும்? இல்லை கொலை பண்ணுறாங்களா? இல்லை அவங்க தூக்கில் போட்டுருவாங்களா விஜய? இல்லை என்ன பண்ண போகிறாங்க? சிறையில் போட போகிறாங்களா? இல்லை என்ன பண்ணுவாங்க? இல்லை எதுக்கு எனக்கு இந்த சிபிஐ வச்சுட்டா சிபிஐ தூக்கி உள்ளே போட்டுருமா? இல்லை அவங்க கட்சி வந்து முடக்கிறதுக்கு ட்ரை எப்போ எதுக்கு எப்படி முடக்க முடியும்? இல்லை மேபி ஏதாவது வழக்குகள் போடலாம். வழக்குகள் போட்டால் நீதிமன்றத்தில் நடக்க போகுது வழக்கு. இன்றைக்கே போட்டு நாளைக்கே வழக்கில் தீர்ப்பு அப்படியா நடக்க போகுது? அப்படிலாம் கிடையாதுல்ல. அதனால இதுவும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்ன இது வந்து இவர்கள் வேண்டும் என்று கலப்பி விடுற ஒரு கட்டுக்கதை தான் அது. அப்போதான் அந்த இளைஞர்கள்லாம் வந்து பயப்படுவாங்க அப்படின்றது. ஸோ டெஃபினட்டாக அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணிட முடியும்? இது ஜனநாயக நாடு தானே. எல்லாரையும் தூக்கில் போட்டுருவாங்களா? டக்கு வா டிவிக்கே வந்து இங்கே கூட்டணிக்கு வரலன்னா எல்லாருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு புசியிலேருந்து ஆதவர்ஜன்லேருந்து விஜய் எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா என்ன சார்? ஆனால் நாங்கள் கடந்த காலங்களை பார்த்துருக்கோமே சார். என்ன பார்த்துருக்கீங்க? அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறதா இருக்கட்டும். சரி, அமலாக்கத்துறையை வச்சு இங்கே என்ன மிரட்ட முடியும்? என்ன இருக்கு மிரட்டுறதுக்கு? ஏன்னா முதல்வர் அவர்கள் இது வரைக்கும் போகாத கூட்டத்துக்கு போறாரு. ஏங்க முதல்வர் போறாருங்க, அவங்க வந்து அவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ கே.என். நேரு மேல கேஸ் இருக்குதா இல்லையா? இப்போ ஜாப் ஸ்கேம் இருக்குதா? அதே மாதிரி விஜய் கட்சியில யாருக்காவது ஜாப் ஸ்கேம் இருக்குதா? இல்ல அந்த மாதிரி அவங்க அரசியல் ஆட்சிக்கே வரல. இல்ல அவங்களை நீங்க எப்படி மிரட்ட முடியும்? அதிகபட்சமாக இன்கம் டேக்ஸ்ன்னு ஏதாவது பண்ணலாம், அது ஓகே, தட்ஸ் நாட். அதுக்காக போய் ஜெயிலில் போடுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எதுக்கு இது இவங்க மிரட்டுறது? சார் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்குமே அதிமுகக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்கு. ஐ மீன் அதிருப்தினா நம்ம வீக்காக இருக்குன்னு அவங்களுக்கே அது தெரியுது. நம்மளால வச்சுட்டு நம்மளும் பிஜேபி வச்சுட்டு இவங்களால போராட முடியாது, திமுக, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை ஈஸியாக வீழ்த்திடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. இதனால ஒரு பிரம்மாண்ட கட்சியை எதிர்பார்க்குறாங்க. அது தேமுதிக வீக்கா இருக்காங்க, பாமக வீக்கா இருக்காங்க. இப்ப சாலிடா ஒரு 20% வச்சிருக்கிற ஒரு கட்சினா அது விஜய் அவர்கள். அது யாரு 20%? சமீப 5% தாங்க. இப்ப 20% வந்துச்சு. பல்வேறு கருத்து கணிப்புகள் அது அப்படிதான் சொல்லுவாங்க. சரி சார், ரியாலிட்டி என்னன்றது யாருக்குமே தெரியாதுல்ல. ஓகே, இப்போ ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்க கட்சினா, பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்க கட்சி அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. பெரிய ஓட் பேங்க் கட்சினா விஜய் தான். இப்போ அவங்களுக்கே அது தெரியுது நம்ம வீக்கா இருக்கோம், அதை வெளியே சொல்ல முடியல அவங்களால. ஸோ அவங்க இப்படி பதறது விஜய் வேணும்னு நினைக்கிறது ஒரு முக்கியமான கருத்தாக தான் பார்க்கணும். ரைட். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சது இபிஎஸ் முதல்வர் இருக்கிறதுக்கா? இல்ல அவர் முதல்வராக தானே. அப்ப அதை நோக்கி தானே அவர் பயணிப்பாரு. சார் இன்னைக்கு அதிமுக கூட்டணி எப்படி இருக்குன்னு சார், ஏன்னா எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா யாருமே போய் அவங்க மேல ஆர்வமே காட்டல. இன்னும் பல்வேறு கட்சிகள் தேமுதிக, பாமக, தமிழக வாழ்வுமே அங்க இருக்காங்க. பட் அவருமே ஒரு அதிருப்தியில தான் இருக்காரு. யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே போய் காட்டல இபிஎஸ் மேல ஒரு ஆர்வமின்மை எதனால நினைக்கிறீங்க? இபிஎஸ்க்கு மேல யாருக்கு ஆர்வம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அவங்க கூட ஓப்பனாக சொல்லிட்டாரு, எங்கள் கூட கூட்டணி வரலான்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் யாருமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடல. இப்போ யார் போக முடியும்னு நினைக்கிறீங்க? சார் இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்திருக்காங்க. ரைட். இல்லை, யார் போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு இருக்க பாமக போகலாம், ஓகே, தேமுதிக போகலாம், ரைட்டு. அந்த பக்கம் இதர அமைப்புகள்லாம் இருக்காங்க, முஸ்லீம் கட்சிகள்லாம் இருக்காங்க, அவங்க போகலாம். இஸ்லாமிய அமைப்புகள் போக முடியாது, ஏன்னா அங்க வந்து பிஜேபி இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ யார் போகலாம்னா தேமுதிக போகலாம், பாட்டாளி மக்கள் கட்சி போகலாம். அவங்க எதை வந்து எதை மையப்படுத்தி அரசியல் நடத்துவாங்க? அவங்களுக்கு எம்எல்ஏ பாக்ஸா இல்ல எம்எல்ஏ அவங்க எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ள போகணும். ரைட்டுங்க. அதை விட முக்கியம் எங்கது? ஸ்வீட் பாக்ஸ் தானே.
ஆமாம் சார். அப்போ எங்கே அதிகமான ஸ்வீட் தராங்களோ அங்கே தானே போவாங்க. அங்கதான் அதனால கடைசி வரை வெயிட் பண்ணுவாங்க. பார்கெயின் 2 இடத்துல பேசுவாங்க. பேசுவாங்க. இங்கே வரேன், அங்கே வரேன், இங்கே வரேன், இங்கே வரேன், யார் அதிக பாக்ஸ் ஸ்வீட் வருதோ sweet தராங்களோ அங்கே போயிடுவாங்க. அப்போ அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. அது சரி, அது அவர்களால் ஒரு 5%, 2%, 10% ஒரு ஓட்டை ஆட் தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு அவங்க போய் தான் இபிஎஸ்ஐ வெற்றி பெற வைக்க முடியாதுன்ற அப்படிதான் அதுதானே உண்மை. அதனால் அவங்களுக்கும் நல்லா தெரியும். 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ சீட் நிற்போம், ஸ்வீட் பாக்ஸ் வாங்குவான், முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்றதுக்காக அவங்க கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுப்பாங்க. ஓகே சார், இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா அதிமுக ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்காங்க தான் சொல்லுவாங்க. சீனியர் பொலிட்டிஷியன் யாருமே இல்லை. ஓபிஎஸ் போயிட்டாரு, டிடிவி போயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்டாங்க. ஏங்க அவங்களாம் வந்து சீனியர் பொலிட்டிஷியனாக இருக்கலாம். அவங்களாம் என்ன வேல்யூ இருக்குது சார்? முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவங்க ஏங்க எப்படிங்க ஓபிஎஸ் இருக்கிறது வரையும் அதிமுகவில் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியுதா? ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுதா? இல்லை, கொஞ்சம் ஓரங்கண்டி தான் வச்சிருந்தேன். இல்லை, முடிவு எடுக்கவே முடியல. அதனால தானே இவரை வந்து வெளியே அமிச்சாங்க. எல்லாத்துக்கும் இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்போ டிடிவி தினகரன் இருந்தாலும் ஏடிஎம்கேல இருந்தாலும் பிரச்சனை தான். இபிஎஸ்ஸால் செயல்பட முடியாது. அப்போ இதெல்லாம் அவர்களை அனுப்பியது நல்லதுன்றான். செங்கோட்டையன் வந்து என்ன பண்ண போகிறாரு? செங்கோட்டையன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட் பேங்க் இருக்கா? இல்லை சார், நல்ல பிரெயின். என்ன பிரெயினுங்க? அப்போ பிரெயின் வந்து எடப்பாடிக்கு இல்லையா? எடப்பாடி வந்து வெதர் சரியான வழியிலையோ பணம் கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி அவர் கீழே இருந்தவர் மேலே வந்துட்டார்ல. கூவாத்தூர்ல ஏதோ ஒரு கன்வின்சிங் நடந்திருக்குமா இல்லையா? நடந்துச்சுல. எல்லாரும் இவர் தானே தேர்வு பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேரம் நடந்திருக்குமா இல்லையா? கொடுத்துருப்பாருல. அப்ப ஓபிஎஸ் அங்க தானே இருந்தாரு. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சாரி ஓபிஎஸ் செங்கோட்டை சசிகலா ஃபர்ஸ்ட் தேர்வு பண்ணது யார? செங்கோட்டையனை தேர்வு பண்றாங்க. நீங்க ஐயோ என்னால முதல்வரெல்லாம் இருக்க முடியாதுமா, நான் இவ்வளவு காசெல்லாம் கொடுக்க முடியாது ஏதோ சொன்னார். என்னால அந்த போஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தட்டி கழிச்சது யாரு? செங்கோட்டையன் தான் தட்டி கழிச்சாரு. ஆனா ஓபிஎஸ் அந்த எப்படியோ காசு கொடுத்தாரோ இல்ல இப்போ என்ன போலி ப்ராமிஸ் பண்ணாரோ ஏதோ பண்ணாரோ வந்துட்டு அந்த இடத்துல தேர்வாகி முதல்வராக வந்துட்டார்ல. அதற்கு அடுத்தது நம்ம நரேந்திர மோடி 2 பேரையும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டெப்டி சிஎம், நீங்கள் சிஎம் இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதையும் கேட்டுட்டு இருந்தாரா இல்லையா? அப்போ ஓபிஎஸ்ஸை வந்து ரொம்ப தொல்லை கொடுத்தோடனே பொதுக்குழு ஃபுல்லாக பொதுக்குழுவை கூட்டினாலும் காசு கொடுத்தாருன்னு வைங்களேன். பொதுக்குழுவில் ஒரு மனதாக தீர்மானம் யாருக்கு நிறைவேற்றினாங்க? இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர்னு பண்ணாங்களா? அந்த வாய்ப்பு ஏன் வந்து அதை ஓபிஎஸ் பயன்படுத்திக்கல? ஓபிஎஸ் காசு கொடுக்கலாம்ல, கொடுக்கல. அப்போ எங்கேயே இருந்தது ஏதோ ஒரு திறமையினால அது திறமை வந்து ரைட் வேன்னு நான் சொல்ல வரல, தப்பான வழியா கூட இருந்து போகுது, யூஸ் பண்ணி வந்துட்டார்ல. அப்போ அவரை போய் சும்மா இவர் செங்கோட்டையன் சேலஞ்ச் பண்ணியிருந்தா யார் இப்போ புத்திசாலி? ஓகே, அதனால இபிஎஸ் பண்ணது சரின்னா இபிஎஸ் பண்ணதாங்க சரி, இல்லைன்னா அந்த கட்சி அவர் நடத்த முடியாது. ஓகே, ஆனால் பல்வேறு நபர்கள் மூத்த அரசியல் தலைவர்களை வெளியே அனுப்பிச்சிட்டு இபிஎஸ் ரொம்ப என்ன மூத்த அரசியல் தலைவர்களை வெளியே அனுப்பிச்சிட்டு? இல்லை சார், ஒரு இபிஎஸ் தவிர ஓபிஎஸ் தவிர அங்கே அவர் வெளியே அனுப்பிச்சது யாரு? டிடிவி தினகரன் ஆல்ரெடி போயிட்டாரு. செங்கோட்டையனால என்ன பண்ண முடியும்? செங்கோட்டையன் வந்து அதிமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு பாப்புலர் தலைவரா? இல்ல தானே. அதெல்லாம் போனவங்க தான். அவங்களுக்கு வந்து அவர் தன்னை நினைச்சிருந்துருக்கலாம், இவ்வளவு வருஷம் இருந்திருக்கோம், பிஜேபி தலையிட்டு நம்மளை ஒண்ணு சேர்க்கும் அப்படி இப்படின்னு அவர் ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். பட் அவருடைய கால்குலேஷன் தப்பு. அதுதான் உண்மை. ஓகே சார், அதிமுக தொடர்ந்து பாஜகவோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இது எவ்வளவு ஆபத்தா முடியும்? அவங்க கட்சி வளர பிஜேபியோட போய் சேர்ந்துருக்காங்களா? இது பிஜேபி அதிமுக இங்க வின் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படியே ஜெயிச்சா கூட அது அதிமுகவுக்கு ஆபத்து, தோத்தாலும் அதிமுகவுக்கு ஆபத்து. எப்படி பண்ணாலும் எப்படியா இருந்தாலும் இது ஆக்டோபஸ் கரத்துல சிக்கிட்டாங்க. ஜெயிச்சாலும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, எங்களுக்கு 2 அமைச்சர் கொடுன்னு அந்த மாதிரி அப்படி தோணுவாங்க. இல்ல கொடுக்க மாட்டேன்னா உன் எம்எல்ஏ எல்லாம் நான் வாங்க போறேன்னு. மகாராஷ்டிராவில் நடந்தது இல்லையா? அதே மாதிரி வாங்கிட்டு நாங்க முதல்வர்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவாங்க. இல்ல தோத்துருச்சுன்னா யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ எங்க நீங்கள் பிஜேபியில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து தனித்தனி ஆட்களாக இழுப்பாங்க. எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு இது பலவீனம் தான். ஏதோ இடத்துல மாட்டிட்டாங்க, அவங்க போயிருக்கக்கூடாது. சார், நம்ம திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார், அதிமுக அவ்வளோதான் கபலீகரம் பண்ணிட்டாங்க. அதை வெளிப்படையாக நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. பிஜேபியிட்ட மாட்டிட்டாங்க, அதிமுக அவ்வளோதான் ஆக்டோபஸ் மாதிரி முழுங்க போகிறாங்க. அது உண்மையால எவ்வளோ சீக்கிரம் அது பொறுமையாக நடக்கும். பிஜேபின்றது ஆர்எஸ்எஸ் வந்து 100 ஆண்டுகள் வெயிட் பண்ணி ஆட்சியை பிடிக்கலையா? அதனால தமிழகத்தை சவுத்தை பிடிக்கணுன்றது அவங்களுடைய ஒரு டார்கெட்.
அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவாங்க. அது ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க சார். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு பலம் வாய்ந்த கட்சி தான் சார், அதில் என்ற மாற்று கருத்துமே இல்லை, நிறைய ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. பட் பல அரசியல் கிரிட்டிக்ஸ்ல நான் இன்டர்வியூல பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னொரு பிரம்மாண்ட கட்சி தேவைப்பா, அது கண்டிப்பா அதிமுக தான். எப்படியாவது பாஜக விட்டுட்டு அதிமுக விஜய் இணைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில்லை. பாஜக விட்டுட்டு பாஜக ஏங்க அப்போ எப்படி இபிஎஸ்க்கு மரியாதையே போயிடும்ல? போன தேர்தலில், போன பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்கள் வந்து பாஜகவுடன் எந்த காரணத்திலும் கூட்டணியே இல்லைன்னீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பாஜக கூட டப்புன்னு கூட்டணி வச்சிட்டீங்க. இப்போ பாஜக கழட்டிட்டு விஜய் கிட்ட போனால் யாருக்கு அது 7 கட்சி 10 தோல்வி பழனிசாமி, ஆமாம் அப்படின்ற மாதிரி 10 கட்சி பழனிசாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு லீடருக்கு கிரெடிபிலிட்டி இல்லை. லீடர் cannot be like that. அப்போ வந்து வாழ்வோ சாவோ he made a right choice-னு அவர் நினைக்கிறாருன்னா அதே சாய்ஸில் போட்டோம். ராங் சாய்ஸ் அப்படின்னா let them learn and repeat, recorrect in the next election. சார் இப்போ தேமுதிக பாமக எல்லாரும் விஜய் கூட போயிட்டாங்கன்னா அந்த பக்கம் இபிஎஸ் அப்புறம் பிஜேபி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? அவங்க 2 பேரும் சேர்ந்து திமுக தோக்கடிக்கும் இல்லைங்க. இப்போ இங்கே இப்போ விஜய் சொன்னது மாதிரி இங்கே போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அதுதான் போட்டி. அதுதான் இங்கே வந்து ஆக்சுவல் எலெக்ஷனாக இருக்கும். இவ்வளோ நேரம் கொடுத்து பேசணும், நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று காண சார். தேங்க்யூ.